வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவை, ஈரோடு, நீலகிரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கணிப்பு. தூத்துக்குடியில் 4 மணி நேரம் பெய்த கனமழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த நீர். கோவில்பட்டி, பசுவந்தனை சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. நெல்லை மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை. மணிமுத்தாறு, அகஸ்தியர் அருவிகளில் குளிக்க தடை. தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறையை 25 ஆண்டுகளுக்கு மாற்றக்கூடாது. ஒவ்வொரு மாநிலமும் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பவும் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகள் குழு பிரதமரை சந்திக்க தீர்மானம். தற்போதைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரே பிரதமரிடம் மனு அளிக்கவும் முடிவு. தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு. கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிந்துரை. இந்த குழுவிற்கு நியாயமான தொகுதி மறுசீரமைப்புக்கான கூட்டு நடவடிக்கை குழு என்று பெயரிட நான் முன்மொழிகிறேன். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைத்தால் பாஜக செல்வாக்குள்ள வடமாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்கும். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. The delimitation process, if it is undertaken after the census, will lead to a large increase in the number of seats of northern states, while there will be a significant reduction in the representation of the southern states in parliament. This will suit the BJP as they hold greater influence in the north. கட்சி வேறுபாடுகளை களைந்து போராடுவோம் என்று தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உறுதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் டெல்லியில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுகோள். Entire South, all states, all political parties to leave differences and unitedly fight for this cause. தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்புக்கு எந்த ஒத்துழைப்பும் வழங்க தயார். பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் உறுதி. திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் நாடகம் என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் கொலை தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவர் கைது. கொலைக்கு முன்பு ஜாகிர் ஹுசேன் பள்ளிவாசல் இருந்து புறப்பட்ட தகவலை தொலைபேசி மூலம் குற்றவாளிகளுக்கு தெரிவித்தது விசாரணையில் அம்பலம். காரைக்குடியில் ரவுடி மனோஜ் கொல்லப்பட்ட பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். ஓட ஓட விரட்டி கொன்ற கும்பல் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவானது. வேடசந்தூர் அருகே 2 வீலர் மீது மோதி மண்மேட்டில் ஏறி பாய்ந்த கார். காரில் இருந்த 2 காயத்துடன் உயிர் தப்பினர். மராத்திய அமைப்பினரை கண்டித்து கர்நாடகாவில் கன்னட அமைப்புகள் முழு அடைப்பு போராட்டம். தமிழக கர்நாடக எல்லையில் வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுவதால் எந்தவித பாதிப்பும் இல்லை. ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சொகுசு பேருந்தில் சிக்கிய 1/2 கிலோ தங்கம், 18 லட்சம் ரூபாய் ரொக்கம். ஹைதராபாத்தில் வெளிமுறையில் ஈடுபட்டு கடத்தி வந்தவர் கைது. ஒப்பந்த கூலியை உயர்த்த கோரி விசைத்தறி உரிமையாளர்கள் 4வது நாளாக வேலை நிறுத்த போராட்டம். வரும் 25ஆம் தேதி முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்த கோவை மாவட்ட ஆட்சியர். அமெரிக்காவில் தங்கியுள்ள பிற நாட்டினர் 5,32,000 பேரின் தற்காலிக அனுமதியை ரத்து செய்ய ட்ரம்ப் முடிவு.
ஒரு மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என்றும் தகவல். தொடக்க விழாவுடன் IPL முதல் போட்டி நடைபெறுமா? கொல்கத்தாவில் கருமேகங்கள் சூழ்ந்திருப்பதால் சந்தேகத்தில் ரசிகர்கள். சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டியை காண சிறப்பு பேருந்துகள் இயக்கம். IPL டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணிக்கலாம் என்று மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு குழு கூட்டத்தில் பங்கேற்ற பிறகு சென்னையில் கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை பார்க்கலாம். Tirunallar, which is a part and border of your place. So that goddess flag is black. So I wanted to seek the blessings of Shanishwara, but I could not have it. I don't want to comment on that. I have come for a political meeting. Tamil Nadu has their own problem politically. We have our own problem, but still I would like to communicate that Mekedatu project will be more helpful to Tamil Nadu than Karnataka. It is the central government which has to look at it. Central government will have to find out a way, or the court has to find out a way, because political parties have a different view. They all are joined together on their issues. We will not meddle in their politicals. We want justice. We will fight for our rights at the prominent platforms which we have. They doesn't want to be as united. You also doesn't want us to sit together. You want us to fight together. We are India bloc. We will be India bloc. We are India group. Pardon? Of course. You would have attended this meeting also. You had a small leg sprain, which is cannot be traveled, not advised to travel till 31st. Definitely. I am here as a party president and deputy CM also. Huh? Let us wait, watch and wait. I hope so. Let us see. Thank you. Manakam. தொகுதி மறுசீரமைப்பு கூட்டத்திற்கு பிறகு கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.